ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லாருமே ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ தான் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா 3 டேஸோட ட்ராவல் vlog தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீக் சண்டேலேருந்து தான் ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ முந்தின நாள் சாட்டர்டே நைட்டே பேக்கிங் வேலையெல்லாமே முடித்து எடுத்து வச்சுட்டேன். ட்ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃப் 4 பேர் தான் போயிருந்தோம். ஆக்சுவலாக பாப்பாவையும் கூட்டிகிட்டு போகலான்ற ஐடியாவில் தான் இருந்தோம். ஆனால் லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஃபீவர் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக கூட்டிகிட்டு போனால் ரொம்ப சிரமமாயிடுன்னு சொல்லிட்டு அவளை நான் அம்மா வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டேன். காலையில் ஒரு 7:30 கிளம்பிட்டோம். அப்படியே போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு சக்தியில் 2-3 நான்வெஜ் ஹோட்டல்ஸ் இருந்தது, அங்கேயே சாப்பிட்றலான்னு வந்துட்டோம். சென்னையில் வந்து இருக்கும் ஈரான் நாங்கள் வந்து 3 டேஸ் ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா பந்திப்பூரில் வந்து மெயினாக சஃபாரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டே ஃபுல்லாகவே பந்திப்பூரில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட் வந்து ஸ்டே முதுமலையில். நெக்ஸ்ட் 2 டேஸ் வந்து ஊட்டி போகலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே ஈரோட்லேருந்து பந்திப்பூர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 to 250 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஸோ இங்கே ஈரோடு, கோபி, சக்தி, பண்ணாரி, அப்புறம் திம்பம் மலையாக தான் வந்து போயிருந்தோம். கரெக்டாக திம்பம் மலை ஏறும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா சில்லுன்னு மாறிடுச்சு. சீனரிஸுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. கண்டிப்பாக நம்ம ட்ரிப்பில் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறது ரொம்ப முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் மெமரிஸ் வந்து கிரியேட் பண்ணுறது. ஸோ இங்கே இறங்காமல் இருக்கவே முடியல, ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே இறங்கிட்டோம். ரீச் ஆயிட்டோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க மெயினா வந்ததே வந்து சஃபாரி போறதுக்காக தான். கரெக்டா நாங்க ஒரு 12:30 போயிருந்தோம். அந்த டைமிங்ல பாத்தீங்கன்னா சஃபாரி எதுவுமே இல்லை. டைமிங் வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டைமிங் வந்து 2:30 தான் சொல்லியிருந்தாங்க. சரி, அதுக்குள்ள வந்து லஞ்ச் சாப்பிடலான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருந்தோம். இங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பஃபட் தான், நம்ம வேணுங்கிறத போட்டு சாப்பிட்டுக்கலாம். ரெஸ்டாரண்ட் என்னமோ நல்லா பெருசா தான் இருந்தது, ஆனா ஃபுட்டு ஒன்றும் அவ்வளவா எதுவுமே பிடிச்ச மாதிரி இல்லை. நான் மெயினா ட்ரிப்ல வந்து என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சதே ஃபுட்டு தான், எதுவுமே அவ்வளவா பிடிக்கல. கடைசியில ரச சாதம் மட்டும் சாப்பிட்டுட்டு சஃபாரிக்கு வந்து கிளம்பிட்டோம். சஃபாரிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜீப்ல தான் போகலான்னு சொன்னாங்க, ஆனால் நான் மட்டும்தான் பஸ்ல போகணும்னு சொல்லிட்டே இருந்தேன். கடைசியில் வந்து பஸ்ல போற மாதிரியே ஆயிடுச்சு, ஏன்னா ஜீப் எதுவுமே கிடைக்கல, பஸ் மட்டும்தான் இருந்தது. ஸோ அதுலேயே வந்துட்டோம். நாங்கள் எல்லாருமே சஃபாரி போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டது காரணமே டைகர் பார்க்கலான்னு தான். ஏன்னா இந்த ஃபாரஸ்ட் வந்து ஃபுல்லாகவே டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். ஸோ அதனால கண்டிப்பாக டைகர் பார்க்கணுன்ற ஆசையோடு தான் போனோம். ஒரு 10-15 மினிட்ஸ் போனோம், ஆனால் எந்த அனிமல்ஸுமே கண்ணுக்கு தெரியல. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த சாம்பார் டியர்னு சொல்லி காமிச்சாங்க. இந்த 3 ஓடுது பார்த்தீங்களா,
இதான் சாம்பார் டியர்னு சொன்னாங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இருந்தாலும் டைகர் பார்க்கணும் அந்த எண்ணத்திலேயே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய மான் வந்து கூட்டமாக இருந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப க்ளோஸ் அப்ல பார்த்தோம். இந்த சஃபாரிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 1.5 hours வந்து ட்ராவல் பண்ணி தான் வந்து பார்த்தோம். ஆனால் கடைசி வரைக்கும் எங்களுக்கு டைகர் வந்து காமிக்கவே இல்லை. ஆனால் அவங்க போகும்போதே சொல்லியிருந்தாங்க உங்களோட லக்கு பேஸ் பண்ணி தான் அப்படின்னு. பட் இந்த அளவுக்கு மோசமாகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் வந்து இந்த சஃபாரிக்கு 4 மெம்பர்ஸ்க்கு வந்து 2600 பே பண்ணியிருந்தோம். மொத்தமாக இந்த 1.5 hours ட்ராவலில் நாங்கள் பார்த்தது அப்படின்னா அந்த சாம்பார் டியர், அதுக்கப்புறம் நிறைய மான் கூட்டமாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அது ஒரே ஒரு மைல் ரொம்ப தூரமாக ஒரு எலிஃபென்ட் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. அவ்வளோ மட்டும்தான் பார்த்தோம். இப்போ பார்க்குற அந்த எலிஃபென்ட் எல்லாமே நாங்கள் போகிற வழியில் எடுத்தது தான். போகிற வழியில் கூட அவ்வளோ எலிஃபென்ட், அதுவும் குட்டியோடு இருக்க மாதிரிலாம் பார்த்தோம். அதுவும் க்ளோஸ் அப்பில் பார்த்தோம். அது அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த சஃபாரிக்கு நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் வேஸ்ட் பண்ணிட்டோமேனு ரொம்ப வருத்தமாக இருந்தது. என்னை கேட்டால் சஃபாரி வந்து பெருசாக வேர்த் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் நம்ம சொல்ல முடியாது, நம்ம போகிற டைமில் மேபி வந்து இருக்கலாம், பார்க்க முடியும். ஸோ யாராவது பந்திப்பூரில் சஃபாரி போகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. பந்திப்பூர்ல சஃபாரி முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே டைரக்டா முதுமலை வந்துட்டோம். ஸ்டேக்கு போறதுக்கு முன்னாடி இங்க முதுமலையில வந்து ஒரு எலிஃபென்ட் கேம்ப் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை அப்படியே போற வழியில பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கோம். எலிஃபென்ட் கேம்ப் வந்து 5 o'clock மேலே தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். ஸோ அதனால பக்கத்தில் ஏதாவது கடைக்கு போகலான்னு நினச்சேன். ஆனால் அங்கே 1-2 கவர்மெண்ட் ஷாப்ஸ் தான் இருந்தது. அங்கேயுமே எல்லா பொருளுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஸோ அதனால எதுவுமே வாங்கலை. ஏதாவது இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிசர்வ்ட் ஏரியா தான் போல. ப்ரைவேட் ஷாப்ஸ் வந்து பெருசாக எதுவுமே இல்லை. சின்ன சின்ன தள்ளுவண்டி கடை கூட பெருசாக அங்கே எதுவுமே இல்லை. அதனால என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால எலிஃபென்ட் கேம்ப்கே போயிடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். எலிஃபென்ட் கேம்ப் வந்து பார்த்துட்டு நாங்கள் கிளம்பும் போதே கொஞ்சம் இருட்டிடுச்சு. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு எலிஃபென்ட் பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப ஏஜ்டுன்னு நினைக்கிறேன். அப்படியே அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து இங்கே ஸ்டேக்கு வந்துட்டோம். முதுமலையில் தான் வந்து ஸ்டே நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இங்கே முதுமலையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கவர்மெண்ட் ஸ்டே தான். ப்ரைவேட் ஸ்டேக்கெலாம் நம்ம போகவே முடியாது. நாங்கள் புக் பண்ணியிருந்ததுமே கவர்மெண்ட் ஸ்டே தான். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அதாவது இது வீடு மாதிரி தான் இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு ஹால், ஒரு பெட்ரூம் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருந்தது. 5 மெம்பர்ஸ் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். தனித்தனி ரூம் வந்து நாங்கள் கிடைக்கல எங்களுக்கு. அதனால் வந்து இந்த மாதிரி புக் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு வந்து 1 நைட்டுக்கு நாங்கள் 10,000 பே பண்ணியிருந்தோம். இதுவே வந்து அவங்க ப்ரீமியம் ஸ்டேன்னு சொன்னாங்க. ப்ரீமியம் ஸ்டேனோடனே நாங்கள் கொஞ்சம் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம். கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னோன்னே யோசிச்சிருக்கணும். ஆனால் நாங்கள் யோசிக்கல. வந்து பார்த்தது தான் தெரிஞ்சது இந்த அமௌண்ட்டுக்கு இது கொஞ்சம் ஒர்த் இல்லை அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. நாங்கள் தங்கியிருந்த அந்த ஸ்டேவோட ஓனர் வந்து சொல்லியிருந்தாங்க 8 மணிக்கு மேலெலாம் யாரும் வெளியே வந்துடாதீங்க,
அப்படியே வந்தாலும் ரொம்ப பார்த்து வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எந்த டைமில் வேணால் அங்கே அனிமல்ஸ் வந்து கிராஸ் பண்ணுமாமா. ஸோ அது சொன்னதுமே ரொம்ப பயமாயிடுச்சு. ஸோ சாப்பிட மட்டும் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். அங்கேயே வந்து டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து சிக்கன் தான் கேட்டிருந்தோம். அதுவும் 1/2 kg சிக்கன் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து கிரேவி பண்ணியிருந்தாங்க. அதை மட்டும் சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்க போயிட்டோம். vlog வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 o'clock இருந்து கண்டினியூ பண்ணுறேன். காலையில் நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்ல இருந்து அந்த வியூ பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரெசார்ட் வந்து ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை தான், பட் இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சு அந்த வியூ பார்க்கும்போது உண்மையாலுமே ஒர்த்துன்னு தான் சொல்லணும். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நைட் டைமில் வந்து என்னோட பின்னாடி பால்கனியில் வந்து காமிக்கவே முடியல, ரொம்ப இருட்டாக இருந்தது. எதுவுமே காமிச்சிருந்தாலும் தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் உள்ளேருந்து நம்ம ஓப்பன் பண்ணி வந்தால் அந்த பின்னாடி அந்த பால்கனி இப்படி தான் இருந்தது. நைட் டைமில் நாங்களுமே எதுவுமே பார்க்கல, ஃபுல்லாகவே இருட்டாக இருந்ததுனால. காலையில் தான் எழுந்திரிச்சு இந்த வியூ பார்த்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து வீட்டில இருந்தே சொன்னாங்க இங்கிருந்து நிறைய அனிமல்ஸ்லாம் பார்க்கலாம் லக் இருந்தா அப்படின்னாங்க. பட் அப்பயுமே இங்கே நாங்கள் எதுவுமே பார்க்கல. எதுவுமே அந்த வியூ மட்டும்தான் வந்து ரொம்ப அழகா தெரிஞ்சது. குருவிகளும் சில்லென்று நீராடி சிறுகுலர்த்து மோசை சங்கீதம் கருகொண்ட பாறை மேல் கடல் பொங்க அலை வந்து கைதட்டு மோசை சங்கீதம் காற்றோடு திண்ணை அசைகின்ற ஓசை சிருங்கார சங்கீதம் முத்தாடும் நீரின் மேலே தத்தி தத்தி தாவிச்சல் தவளைகள் ஓசை நாங்கள் நைட் வந்து சாப்பிட போயிருந்தப்ப அங்கே குக் பண்ணுற ஒரு அண்ணா தான் எங்ககிட்ட சொன்னார், நீங்கள் 2 நாள் கழிச்சு வந்திருந்தீங்கன்னா மாக்காப்பா வந்து பார்த்துருக்கலாம், அவர் வரேன்னு சொல்லியிருந்தாரு. அவர் அடிக்கடி இந்த ஸ்டேல வந்து தங்குவாராமா. ஸோ மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் நைட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் வந்து அடிக்கடி வருமாமா. அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட அந்த விண்டோவில் வந்து நகை வச்சு கீறிட்டு போயிருக்காமா. ஸோ அதை கூட எடுத்து காமிச்சாங்க. அவங்கள ஓடலாம் விரட்டியிருக்காமா. பட் அப்படி இருந்தும் இவங்க தைரியமாக இவ்வளோ தூரம் இருக்காங்கன்னா ரொம்பவே பெரிய விஷயம்தான். நாங்கள் அங்கே ஸ்டேலேயே வந்து ரெடி ஆகிட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதா சொன்னாங்க. எங்களுக்கு நைட்டே அவ்வளோவா பிடிச்ச மாதிரி இல்லை. ஸோ டைரெக்டாக ஊட்டிலேயே போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஊட்டி கிளம்புறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாப்பிடுது, ஜாலியாக போகுது. வீடியோ எடு. மார்னிங் ஒரு 9-9:30 போலலாம் ஊட்டி வந்து ரீச் ஆயிட்டோம். சைட் சீயிங் பார்க்கறதுக்கு முன்னாடி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு இங்கே போகிற வழியிலேயே ஒரு ஹோட்டல் இருந்தது. ஸோ அங்கேயே சாப்பிடலான்னு வந்துட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தது என்னென்னா போகிற வழியில் எந்தெந்த பிளேசஸ்லாம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தோம். போகிற வழியில் வந்து இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாய் ட்ரெயின் தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஊட்டி வரும்போதே ரொம்ப எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது டாய் ட்ரெயினில் போகணும் அப்படின்னு தான். ஆனால் அந்த அன்னைக்குன்னு பார்த்து டைமிங் வந்து செட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் டே போய்க்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஸோ அதனால ஃபஸ்ட்டு ரோஸ் கார்டன் பார்த்துடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். நான் இதுக்கு முன்னாடி 12th படிக்கும் போது ஒரே ஒரு டைம் ஊட்டி வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இவ்வளோ இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் வந்து வரேன். நானாவது பரவாயில்ல, என் ஹஸ்பண்ட் என்னை விட மோசம். அவங்க 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஊட்டி போயிருந்தாங்களாம். அது என்னென்ன பிளேசஸ் பார்த்தேன்னு கூட அவங்களுக்கு ஞாபகம் இல்லையா. அதுக்கப்புறம் அவங்க இப்போ தான் வராங்க. நான் நினச்சேன் நிறைய பிளேசஸ் வந்து மாறி இருக்கும், கண்டிப்பாக வந்து ஊட்டி பார்க்குறதுக்கு வேறு மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியல. இதில் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸாக தெரிஞ்சது என்னென்னா, என்னதான் நம்ம பார்த்த பிளேசஸையே பார்த்தாலுமே நான் வந்து அப்போ வந்தது ஃபேமிலியோட, இப்போ ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸோடலாம் வரும்போது கண்டிப்பாக அந்த ஃபீல் வந்து எனக்கு வேறு மாதிரி தான் இருந்தது.
சின்ன வயசுலலாம் ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போனோம் அப்படின்னா அவங்களே ஒரு 4-5 பிளேஸ் வந்து டிசைட் பண்ணி வச்சுப்பாங்க. அதை மட்டும்தான் சுற்றி காமிப்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட போகும்போது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி கோவிலுக்கு தான் அதிகமாக கூட்டிகிட்டு போவாங்க. பட் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போதே அது வந்து வேறு தான் கண்டிப்பாக. என்னென்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் அங்கே ட்ரிப்பு. இந்த பிளேஸ் தான் பார்க்கணும் அதுதான் பார்க்கணுன்றதெல்லாம் இல்லை. நம்ம என்னென்ன பார்க்கணுன்னு நினைக்கிறோமோ எல்லாமே பார்க்கலாம். அதுக்காக இன்னும் எக்ஸ்ட்ரா 2 டேஸ் கூட வெயிட் பண்ணி ஸ்டே பண்ணி வந்து பார்த்துட்டு வரலாம். ஆக்சுவலாக அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரோஸ் கார்டனை சுற்றி பார்த்தோமோ இல்லையோ, ஆனால் ஃபோட்டோஸ் தான் நிறைய எடுத்திருக்கோம். ஸோ அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் பிளான் பண்ணது வந்து போட் ஹவுஸ் தான். ஸோ இங்கே போயிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். போட்டிங் போயிட்டு வந்ததுமே இந்த சில் கிளைமேட்டுக்கு சூடாக மேகி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் தான் வந்து என்னை மேகி சாப்பிடவே அலோவ் பண்ணுறது கிடையாது. அட்லீஸ்ட் எங்கேயாவது சாப்பிட விடுன்னு சொல்லி ஒரே ஒரு டைம் பெர்மிஷன் வாங்கி மேகி சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது இந்த கிளைமேட்க்கு. ஆக்சுவலாக எல்லாருமே மதிய லஞ்ச் வந்து யாருமே எடுத்துக்கல, ரொம்ப லைட் ஃபுட் தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து நேராக இங்கே அவலாஞ்சி வந்துட்டோம். இது ஊட்டியிலேருந்து வெளியில் தான், அவுட்டர் தான். ஸோ அவலாஞ்சி லேக் இங்கே ஒன்று இருக்குது, அது பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஊட்டி வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா செம்மையான குளிர், என்னால் தாங்கவே முடியல. முதுமலையில் கூட ஓரளவுக்கு தாங்கிக்கிற அளவுக்கு தான் இருந்தது. ஊட்டி வந்ததுமே ரொம்பவே குளிர் அதிகமாயிருச்சு. நான் ஊட்டியில் மற்ற பிளேசஸ் பார்த்தப்ப கூட பெருசாக ஓரளவுக்கு தெரியல, ஓரளவுக்கு தாங்கிக்கிட்டேன். பட் இந்த அவலாஞ்சி வந்ததுலேருந்து சுத்தமாக என்னால் தாங்கவே முடியல. அந்த அளவுக்கு குளிர்னா அந்த குளிர்லையும் நல்ல காத்தடிக்குது. அதுவும் இந்த தண்ணி ஓரமாக போனதுனாலே என்னன்னு தெரியல, செம்மையான குளிராக இருந்தது. நான் வரவே மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். இவங்க தான் வந்து கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. பட் அந்த அளவுக்கு அந்த குளிரில் வந்து பார்த்ததுக்கு இந்த பிளேஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது பார்க்கறதுக்கு. சிச்சித்து குருவிகளும் சில்லென்று நீராடி சிறுகுலர்த்து மோசை சங்கீதம் கருகொண்ட பாறை மேல் கடல் பொங்க அலை வந்து கைதட்டு மோசை சங்கீதம் காற்றோடு திண்ணை அசைகின்ற ஓசை சிருங்கார சங்கீதம் முத்தாடும் நீரின் மேலே தத்தி தத்தி தாவி செல்லும் தவளைகள். அவலாஞ்சி லேக் வந்து பார்த்துட்டு கிளம்புறதுக்கே ஈவினிங் ஆயிடுச்சு. ரெசார்ட் வந்து செக்இன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். மவுண்டைன் ட்ரெயில்ஸ் அந்த ரெசார்ட் தான் புக் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக ரெசார்ட் புக் பண்ணது ஃபுல்லாகவே வந்து காவியா தான். கிரெடிட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக அவளுக்கு தான் போகணும். ஏன்னா ரெசார்ட் வந்து அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருந்தது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆனிவர்சரி ப்ளஸ் அண்ணாவோட பர்த்டேவும் கூட. ஸோ அதுக்காக சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் வந்து அன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தா. வா வா வா. ஆக்சுவலாக இந்த கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா வீடியோக்காக எடுத்தது தான். அடுத்த கிளிப்பிங்ஸ் பாருங்க. இந்த சர்ப்ரைஸ் பார்த்து உண்மையாக ரியாக்ஷன் கொடுத்தது அடுத்த கிளிப்பிங்கில் தான் இருக்கும்.
ஸோ சூப்பராக ஹாப்பியாக கேக் கட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் ரூமை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆப்போசிட் ரூம்ஸ் தான் எடுத்திருந்தோம். இந்த ரூம் வந்து 1 நைட்டுக்கு ரெண்ட் எவ்வளோ அப்படின்னா 5500. 2 ரூம்ஸ்க்குமே சேர்த்து டோட்டலாக வந்து 11,000 பே பண்ணியிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் முதுமலையில் அதே 10,000க்கு தான் எடுத்திருந்தோம். ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இது டபுள் டைம்ஸ் பெட்டர்னு தான் சொல்லணும். இந்த அமௌண்ட்டுக்கு இந்த ரூம் வந்து ரொம்பவே வேர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது இன்டீரியர் எல்லாமே சின்னதாக வந்து பார்த்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் அவங்க ரூமே பார்த்தேன். பட் இருந்தாலும் எங்கள் ரூம் வந்து பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு எல்லார்த்த விட ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இந்த பால்கனி வியூ தான். ஏன்னா இங்கிருந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோல் ஊட்டியுமே தெரியும் போல. பார்க்கறதுக்கு இந்த வியூ அவ்வளோ அழகாக இருந்தது. கீழே ஃபுல்லாகவே இந்த ரெசார்ட் தான். ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வியூஸ் எல்லாமே நல்லா பார்த்து ரசிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நாங்கள் ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு ஊட்டி மார்க்கெட் வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு இங்கே நிறைய பேர் வந்து டூரிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது லோக்கல்ஸ் தான் அதிகமாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. நான் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஷாப்பிங் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஊரில் கிடைக்காதது எது இங்கே கிடைக்குதோ அதை மட்டும் வாங்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு வந்திருக்கேன். நான் வந்து ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் நம்ம மெமரிஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து வாங்கி ஒட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஊட்டி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே தான் இருந்தது. ஸோ நடந்து போயிட்டே ஒவ்வொரு கடையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு நடந்து தான் வந்து போயிட்டு இருந்தோம். அப்படியே போகிற வழியில் சூடாக வந்து வேர்க்கடலை சுண்டல் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கிளைமேட்க்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு அதை வாங்கிட்டு அப்படியே இங்கே வெஜிடபிள் மார்க்கெட் வந்தோம். இதுதான் ஊட்டியோட வெஜிடபிள் மார்க்கெட். இங்கே வந்து ஸ்பைசஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 2-3 கடை மட்டும் விசாரிச்சு பார்த்துட்டு இந்த ஷாப்புக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் மிளகு இது எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இங்கேயே விளையும்னு சொன்னாங்க. ஸோ இது மட்டும்தான் வாங்கினோம். மற்றதுமே இருந்தது, பட் அதெல்லாம் இங்கே விளையாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து அங்கே விளையிறத மட்டும்தான் வந்து வாங்கியிருந்தோம். ஸ்பைசஸ் எல்லாமே வாங்கிட்டு பில் போட்டுட்டு ரெசார்ட்க்கு கிளம்பி வந்தாச்சு. நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ரெசார்ட்லேயே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் சாப்பிட்ட எந்த ஃபுட்டுமே அவ்வளோலாம் டேஸ்டாகவே இல்லை. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கே தவிர நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஃபுட்டு வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எப்படியோ எனக்கு வந்து அவ்வளவா எதுவுமே பிடிச்ச மாதிரி இல்லை. ஸோ அதனாலேயே ரொம்ப லைட்டாக தான் வந்து அந்த அன்னைக்கு சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு நைட் வந்து தூங்க போயிட்டோம். திரும்ப vlog பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்ல இருந்தால் கண்டினியூ பண்ணேன். அது என்னமோ தெரியல, முதுமலையில கூட நல்லா தூங்கி எந்திரிச்சேன். ஆனா ஊட்டி வந்ததுமே காலையிலேயே சீக்கிரமாவே தூக்க தெளிஞ்சிருச்சு. ஸோ இருந்தாலும் முன்னாடி நாள் இருந்த குளிரை விட அன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பனி, பயங்கரமான குளிர். என்னால் எந்திரிக்கவே முடியல, அந்த அளவுக்கு குளிர் இருந்தது. இருந்தாலும் அந்த வியூ போய் பார்க்கணுன்னு அந்த குளிர்லயே எந்திரிச்சு போய் பால்கனி வியூ வந்து பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. உண்மையை சொல்ல போனால் இதை வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஃபீல் பண்ணவே முடியாது. அங்கிருந்து அந்த ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும், அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரூம்லேயே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளாக இருந்தது. நம்ம தனியாக எந்த திங்ஸும் எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. பியூரிஃபையர், ஹாட் வாட்டர், அதுக்கப்புறம் கெட்டில் இருந்தது. டீ போட்டு குடிக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸுமே வச்சுருந்தாங்க. டவல், அதுக்கப்புறம் பாத் ஐட்டம்ஸ், டூத் பேஸ்ட், டூத் ப்ரஷ் எல்லாமே வச்சுருந்தாங்க. எனக்கு இப்போ ஒரு ஃபன்னியான விஷயம் தான் ஞாபகம் வருது. சின்ன வயசுலலாம் நம்ம ட்ரிப்பு போகணுன்னா அம்மாலாம் சின்ன பொருள்லேருந்து எல்லாமே எடுத்து வைப்பாங்க. பட் இப்போல்லாம் நம்ம ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நல்லதாக ஒரு ரெசார்ட் புக் பண்ணாலே போதும், சூப்பராக வந்து ட்ரிப்புக்கு வந்து பிளான் பண்ணிடலாம். ஆனால் நாங்கள் நேற்று போன மாதிரி ரெசார்ட்க்கு போயிருந்தோம்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் கண்டிப்பாக இருந்திருக்காது. அன்னைக்கு காலையில் எங்களோட பிளான் என்ன அப்படின்னா, காலையில் எந்திரிச்சதுமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தொட்டபெட்டா பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா டாய் ட்ரெயின் போகலான்னு தான் எங்களோட பிளானாக இருந்தது. ஸோ காலையில் எந்திரிச்சதுமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தொட்டபெட்டா பார்த்துடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். முன்னாடி நாள் கூட பரவாயில்லைங்க குளிர், ஆனால் அந்த அன்னைக்கு செம்மையான குளிர். அதுவும் காலையில் டைமாக இருந்ததுனாலே என்னன்னு தெரியல, பயங்கரமான குளிர். எனக்கெல்லாம் கை காலெல்லாம் நடுங்கவே ஆரம்பிச்சிருச்சு.
தொட்டபெட்டா பார்த்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு ரெசார்ட்க்கு வந்தாச்சு. இங்கேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா பிரெட் இருந்தது, அதுக்கப்புறம் கோதுமை உப்புமா, வெண்பொங்கல் வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக ஒரு கார சட்னி, ஒரு தேங்காய் சட்னி, அது கூடவே முள்ளங்கி முருங்கைக்காய் போட்ட சாம்பார் வச்சுருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் நைட் டைம்ன்றதுனால நேற்று நைட் வந்து ரெசார்ட்டோட டவுன் வியூ பார்க்கவே இல்லை. ஸோ காலையில் தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். ரெசார்ட்டோட டவுன் வியூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்தது, அங்கே ஸ்விம் பண்ணலான்னு தான் யோசிச்சு வச்சுருந்தாங்க எல்லாருமே. ஆனால் அங்கே அடிக்கிற குளிருக்கு தண்ணியில் கூட கால் வைக்க முடியாது போல், அந்த அளவுக்கு குளிர். இதில் எங்கே போயிட்டு ஸ்விம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ காலையில் வெளியில் போகலான்னு சொல்லிட்டு திரும்ப ரெடி ஆகியாச்சு. உண்மையை சொல்ல போனா எனக்கு அந்த ரிசார்ட் விட்டு போறதுக்கு சுத்தமா மனசே இல்லை. என்னை விட்டா 1 month கூட நான் அங்கேயே தங்கிக்குவேன், அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கூட காவியாட்ட சொல்லிட்டே இருந்தேன், இன்னும் 2 நாள் ஸ்டே போட்டிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். எல்லாருமே அதை தான் ஃபீல் பண்ணோம். நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்றதா இருந்தா கண்டிப்பா ஒரு 2 days ஆவது ஸ்டே பண்ற மாதிரி தான் பிளான் பண்ணணும். ஊட்டி வந்ததுல இருந்தே ரொம்ப ஆசைப்பட்டு போகணும்னு நினைச்சது டாய் ட்ரெயின் தான். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அதுதான் ஆசைப்பட்டோம். ஆனால் காலையில் நாங்கள் டைமிங் வந்து கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். ஸோ காலையில் ட்ரெயின் வந்து போயிடுச்சு. மதிய ட்ரெயின் வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப ஈவினிங் ட்ரெயின் 5:30க்கு மேலே தான் சொல்லிட்டாங்க. ஸோ ஆனால் நாங்கள் மதியம் வந்து கிளம்புனாதான் ஈவினிங் வந்து ஈரோடு ரீச் ஆக முடியும் அப்படின்றதுனால டாய் ட்ரெயின் போகலை, அதை கேன்சல் பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப ஷாப்பிங் வந்துட்டோம். ஷாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா மெயினாக நிறைய ஷாப்ஸில் வந்து சாக்லேட்ஸ் தான் இருந்தது, அதுவும் ஹோம்மேட் சாக்லேட்ஸ். ஸோ குழந்தைங்க வந்து கண்டிப்பாக விரும்பி கேட்குறது சாக்லேட்ஸ் தான். ஸோ அதனால் நிறைய ஹோம்மேட் சாக்லேட்ஸ் இருந்ததுனால அது வாங்கிக்கிட்டோம். அது கூடவே பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா வர்க்கி தான், எல்லாருக்குமே தெரியும். அதுவும் அதுக்கப்புறம் நிறைய அங்கே ப்ளம் கேக்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. ஸோ அதுவுமே வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா எனக்காக நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டதுன்னா ஸ்வெட்டர், அதுக்கப்புறம் பெட்ஷீட்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். நிறைய ஹோல்சேல் ஷாப்பும் இருந்தது, ரீட்டைல் ஷாப்புமே இருந்தது. நாங்கள் 2-3 கடை பார்த்தோம். அதில் வந்து எது செட் ஆச்சோ அதில் வந்து பெட்ஷீட்ஸ், அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்வெட்டர் வாங்கினேன். இந்த ஸ்வெட்டர் தான் வாங்கியிருந்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்தது. பெட்ஷீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்தது, ப்ரைஸுமே அஃபோர்டபுளாக தான் இருந்தது. ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே போகிற வழியில் சாக்லேட் ஃபேக்ட்ரி இருந்தது, அதை பார்த்துட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இண்டோர் பிளான்ட்ஸ் வச்சுருந்தாங்க. பார்த்ததுமே முடிவு பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்கிட்டு போகணும் அப்படின்னு. ப்ரைஸுமே ரொம்ப பரவாயில்லையாக தான் இருந்தது. பாட்டில் வச்சுருக்கிறதெல்லாம் 100 rupees, அதுக்கப்புறம் நார்மலாக வந்து கவரில் வச்சுருக்கிறது எல்லாமே 50 rupeesனு சொன்னாங்க. ஸோ நான் ஒரு 3 பிளான்ட் மட்டும் வீட்டுக்கு வாங்கிக்கிட்டேன். லாஸ்டா சாக்லேட் ஃபேக்டரி மட்டும் விசிட் பண்ணிட்டு ஊட்டில இருந்து கிளம்பிட்டோம். அப்படியே கோத்தகிரி போயிட்டு போலான்னு தான் நினைச்சோம். ஆனால் அங்கே பெருசாக சுற்றி பார்க்கறதுக்கு எந்த பிளேஸுமே இல்லை. ஸோ அதனால மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். மேட்டுப்பாளையம்ல ஒரு பேர்ட்ஸ் பார்க் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இங்கே வரும்போது எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான் இருந்தோம். ஏன்னா இதுக்கு மேலே சுற்றி பார்க்குற ஐடியாவே யாருக்குமே இல்லை. இருந்தாலும் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் இங்கே வந்ததுவே செம்மையாக என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு திரும்ப வரணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டோம். அந்த அளவுக்கு இது சூப்பராக இருந்தது. நம்ம எல்லாருமே நார்மலாக பேர்ட்ஸ் பார்க் போனோம் அப்படின்னா ஒரு கூண்டுக்குள்ளே இருந்து எல்லா பேர்ட்ஸையுமே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபீலை விட நான் இங்கே ரொம்ப எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, எல்லா பேர்ட்ஸுமே லைவாக நம்ம கையில் வந்து உட்காந்துட்டு அதுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சுது. அது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அது வந்து அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே வரல, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது.
பேர்ட்ஸ் பார்க் பார்த்துட்டு கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா செம்ம பசி. ஏன்னா அன்னைக்கு மதியமும் வந்து சாப்பிடல, அப்படியே வந்து டிராவல்லையே இருந்துட்டோம். அதுக்கப்புறமா தான் பயங்கர பசி ஆயிடுச்சு. எங்கேயாவது சாப்பிடலான்னு பார்த்தா மேட்டுப்பாளையத்திலே பெருசாக எந்த ஹோட்டலுமே இல்லை. டைமும் அன்டைமாக போயிடுச்சு, 5:30 தான். ஸோ எந்த ஹோட்டலுமே இல்லை. கோயம்புத்தூரே ரீச் ஆயிட்டோம். அங்கே வந்து ஒரு ஹோட்டல் இருந்தது, கொக்கரக்கோன்னு, அங்கே தான் வந்திருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் 3 டேஸில் சாப்பிட்ட ஃபுட்லேயே அங்கே தான் வந்து அந்த ஹோட்டலில் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. வேணுங்கிற அளவுக்கு நல்லா திருப்தியாக வந்து வாங்கி சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பண்ண வேண்டியது இருந்தது. அங்கே கோயம்புத்தூர் கடை வீதியிலேயே ஷாப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு அவங்கள ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ட்ராப் பண்ணிடலான்னு இங்கே வந்துட்டோம். அவங்களையும் ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இதோட நான் இந்த vlog வந்து முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.